ഹലോ എവരിവൺ, എല്ലാവരും സുഖാണോ വിശ്വസിക്കുന്നു. ഓക്കെ, സബ്സ്ക്രൈബർ നമുക്ക് മെസ്സേജ് ഇട്ടായിരുന്നു, കമന്റ് ഇട്ടായിരുന്നു. നമുക്ക് വിസയിൽ മെൻഷൻ ആക്കിയിട്ടുണ്ടാവോ, കമ്പനി വിസ ഓർ ഡയറക്റ്റ് വിസ എന്ന് പറഞ്ഞിട്ട് മെൻഷൻ ആക്കിയിട്ടുണ്ടാവോ എന്ന് പറഞ്ഞിട്ട് നമുക്ക് ആ വീഡിയോൻ്റെ ഉള്ളിൽ പോകുന്ന മുമ്പിൽ ആരെങ്കിലും ഞങ്ങളുടെ ചാനലിനെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്തിട്ടില്ലെങ്കിൽ പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, അങ്ങനെ ഷെയർ ചെയ്യുക, കമന്റ് ചെയ്യുക, എന്തെങ്കിലും ഡൗട്ട് ഉണ്ടെങ്കിൽ. ஓகே, நமக்கு வீடியோன்ற உள்ள போவா. ஸோ டைரக்ட் விசா கம்பெனி விசான்றது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பிகாஸ் விசால உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க கம்பெனியா டைரக்டான, ஜஸ்ட் கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா அப்படின்னு மட்டும் தான் உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும். பட் ஆஃபர் லெட்டர்ல நீங்க உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இதுலேயே நான் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் காமிக்கிறப்ப இதுதான் கம்பெனி நேம், இப்படி தான் வந்து ஆஃபர் லெட்டரில் மென்ஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த கம்பெனி அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க, எம்ப்ளாயர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் விசால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா, இதுதான். ஸோ இப்போ உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சா? வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்க உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்றோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.